திமுகவிடம் 10 நாடாளுமன்ற இடங்களை யாசகம் பெற்றுவிட்டு கூட்டணி மாறியுள்ள காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் சோற்றில் உப்பிட்டு உண்ணுகின்றனா என வினா எழுப்பியுள்ள நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நகரம் தீப்பற்றி எரிகிறது என உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் பைத்தியத்தின் கையில் யார் தீப்பெட்டியை தந்தது என தனக்கு வருத்தமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க? எதுக்கு இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் வேற எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊற்றினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டிய காணன் சட்டை காணன் ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காரு. இப்ப உண்மையில மானத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் இங்க டிவிக்கு போட போய் நின்று பாடா வாடா. நசருதீன் சார் சொல்றாப்ல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரியறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்ததுங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்ல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது.